ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. சார் வீடியோ போட்டது மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்னென்னா கருத்து சொல்கிறதுக்கே ரொம்ப கவலையாக இருக்கு. 6 மாதத்தில் தேர்தல் வருது, சின்ன இடம் கொடுத்தாங்க, நிறைய கூட்டம் வந்துடுச்சு, காவல்துறை செய்யலை, இல்லை காவல்துறை நிறையா செஞ்சது, இதனால தான் இப்படி ஆச்சு இப்படின்னு சொல்லி மாறி 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 குறைய சொல்வதோ, இவர் ஏன் வந்தார், முதல்வர் ஏன் வந்தார், இல்லை இவர் ஏன் அந்த டைமுக்கு வந்தார், நம்ம கேள்விகள்லாம் வருதில்ல. அவங்க வரணும்னு நினைக்கிறாள் தான் நான் ஏன் வந்தாருன்னு கேட்க வேணாம், வந்துட்டாங்கல்ல. இப்போ அவங்க வராமல் வேறு ஆப்பிரிக்காவில் தான் வருவாங்க. நமக்கு 41 பேருங்கிறது விளையாட்டு கிடையாது. முழுக்க முழுக்க தன்னை நேசித்து தன்னை நம்பி தனக்காகவே கட்சியில் இயங்கி தன்னை விருப்பப்பட்டு வரக்கூடிய 41 ஜீவன்கள் பறிபோனது வந்து வாழ்க்கை முழுக்க அவருடைய நெஞ்சில் அது சுமந்துக்கிட்டே இருக்காங்க. சொன்னேன் அந்த வழி வந்து பெரிய வழி. இப்படியெல்லாம் நடக்கும், இந்த கூட்டத்துக்கு வந்துருங்க, உங்களையெல்லாம் அழிச்சு தான் நான் ஆட்சிக்கு வரப்போகிறேன்னு ஒருபோதும் எந்த நடிகரும் நினைச்சிட மாட்டாங்க, எந்த கட்சி தலைவரும் நினைக்க மாட்டாங்க. நிச்சயமாக விஜய் இதை நினச்சிருக்கவே மாட்டார். எத்தனையோ மரணங்கள் நம்ம பார்த்துருக்கோம், இது கடக்கவே முடியல. குழந்தைங்களாம் வராது. ஆமாம் சார், ஒரு குழந்தை அதுவும் இந்த அதை விடுங்க, அது பேசினாவே பார்க்குறவங்களுக்கு கஷ்டமாயிடும். இப்போ நான் ஒரு கட்சியை சேர்ந்தவன்னு வச்சுக்கலாம் சார், எனக்கு உடனே விஜய் திட்டத்தோம். இப்போ விஜய் சார் கட்சியில் நான் இருந்துட்டேன்னா திமுகவை திட்டத்தோம். இப்போ நான் இடையில வேறு ஏதாவது கட்சியாக இருந்தால் சரி, யார் இப்போ வரக்கூடாதுன்னு நினச்சனோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசட்டும். ஸோ இந்த மாறி மாறி இவங்க பேசிக்கிற பேச்சுக்கள் நான் ஒரு நாள் அதை எடுத்துக்கிறது இல்லை. இப்போ இப்படி பேசுவாங்க, ஒரு 6 மாதம் ஒரு 3 மாதம் கழிச்சு வேற ஒரு பேச்சுக்கள். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது நீங்கள் ஒரு நடிகராக இருந்து அப்புறம் அரசியல் பயணத்தை மேற்கொண்டீங்க அப்படிங்கும்போது அதே மாதிரி விஜய் அவர்களுமே ஒரு நடிகராக இருந்து அரசியல் பயணத்தை ஏற்பட்டிருக்காரு. இப்போ அவருக்கு ஒரு நிறைய தடைகள் வந்துட்டு இருக்கு, நிறைய விஷயத்தை அவர் ஃபேஸ் பண்ணிருக்காரு. சமீபமாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தார். அவரோட இந்த அரசியல் பயணத்தெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நடக்கும் சாமி. என்னென்னா இப்போ நான் ரியலாக சொல்கிறேன், இப்போ நான் எல்லா திரைக்கலைஞர்களும் நான் பார்த்து சமூகத்தில் நிறைய ஊடகங்களில் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நான் படிக்கிறேன், வாசகனாக பார்த்துட்டே வரேன். இன்ஃபேக்ட்டு நான் அரசியல் முழுமையாக இன்னொரு அரசியல் கட்சியில் நீண்ட நாளுக்கு பிறகு இன்னும் நான் சேரலை, அதை தெளிவுபடுத்திடுறேன். நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். ஆனால் அரசியல் வாக்காளர் எல்லாமே ஒரு அரசியல் சார்ந்து தான் இருக்கணும். அந்த அளவில் நான் ஒரு கூர்ந்து கவனிக்கிறவார்கள் பார்த்துட்டு தான் இருப்பேன், எல்லாமே பார்க்குறேன். நிச்சயமாக ஒரு அரசியலுக்கு வரணும்னு ஃபஸ்ட்டு பேசும்போது நான் வெல்கம் பண்ணேன் நான். ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க சினிமா நடிகர் இது கூத்தாடி, நம்ம பார்த்துருப்பீங்கள்ல, வழக்கமாக எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா. பட் சமூக அக்கறை அவங்கள விட இவங்களுக்கும் நிறையா இருக்குது. ஏன்னு கேட்டால் தன் நடிக்கிற காட்சிகளில் கூட இப்போ நான் கூட சார் இது நல்லா இருக்குமா, இப்போ நான் புகை பிடிக்கிறேன்னு சொல்கிறீங்களா, அது யாராவது பசங்களுக்கு தப்பாக தெரியுமா, இல்லை நான் இப்படி ரேப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, இது வேணாம் சார், இது வேணுமா, இப்படின்னு ஒரு சீனுக்கு ஒரு 10 தடவை நான் கேள்வி கேட்பேன். இப்போ நானே இப்படி கேள்வி கேட்கும் பொழுது மக்கள் தன்னை நம்பி பெரிய ரசிகர்கள் கூட இருக்கிற ஒருத்தருக்கும் சமூக பொறுப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். நான் நம்புகிறேன், அது விளையாட்டு கிடையாது. ஓகே. ஏன்னா அது அந்த ஒழுக்கம் அந்த கட்டுப்பாடு மட்டும்தான் ஒருத்தனை கவர வைக்கும். தான் தலைவனே பொறுக்கியாக இருந்தான்னா அப்புறம் எவனாவது விரும்புவானா, யாரும் நம்மளை நேசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி உச்சத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய நடிச்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய வருமானத்தெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு துறைக்கு ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது அது எல்லாமே வந்து அது புகழ் போதை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா அந்த புகழ் வந்து சொந்த வாழ்க்கையிலேயே பார்த்தாச்சு, நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சு பார்த்துருப்பாங்க, அது ஒரு பெரிய புகழ் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை தாண்டி ஏதாவது நம்மளை இத்தனை பேர் நம்பியிருக்காங்க, நம்ம ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரும் ஒரு மனிதனுக்கும். எம்ஜிஆர் சாருக்கு வந்திருக்கு, ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்திருக்கு, கலைஞர் சாருக்கு, இப்படி எல்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு, விஜயகாந்த் சாருக்கு வந்திருக்கு. இனியும் விஜய் மட்டும் இல்லை, இனியும் அடுத்த ஒரு 5-6 பேர்த்துக்கு இருக்குது, எனக்கே தெரியும். 3-4 மாதத்தில் 3-4 மாதத்துலங்கிறதுல ஒரு 2 மாதத்து 3 மாதத்துல ஒரு தம்பி வர மாதிரி இருக்கார். இனியும் அடுத்த தேர்தலுக்குள்ளே இன்னும் 2 பேர் ஒரு பேர்த்த நீங்கள் சந்திப்பீங்க கண்டிப்பாக. இந்த பேட்டியில் நம்ம பேசுவோம். ஏன்னா அது தப்பு இல்லை, அது தவறு இல்லை. இப்போ எனக்கு தோணுதில்லை, எனக்கு ஒரு நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு எனக்கு தோணுதில்லை. அப்போ நான் செய்யணும்னு தோணும்போது தனிப்பட்ட முறையில் நான் எவ்வளவு செஞ்சுருவேன். எனக்கு ஆட்சி பலம் அதிகாரம் இருந்தால் என்னால் நிறைய செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே. ஸோ அந்த எண்ணத்தை நான் வரவேற்கிறேன். பட் அதே நேரங்களில் இந்த அரசியலுக்குள்ளே வரும்பொழுது இப்போ நடந்த நிகழ்வுகள், இப்போ நீங்கள் சொன்ன சார் வீடியோ போட்டது மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்னென்னா அது கருத்து சொல்கிறதுக்கே ரொம்ப கவலையாக இருக்குது. இப்படியெல்லாம் நடக்கும், இந்த கூட்டத்துக்கு வந்துருங்க, உங்களையெல்லாம் அடமானம் வச்சு தான், உங்களையெல்லாம் அழிச்சு தான் நான் ஆட்சிக்கு வரப்போகிறேன்னு ஒருபோதும் எந்த நடிகரும் நினச்சிட மாட்டாங்க, எந்த கட்சி தலைவரும் நினைக்க மாட்டாங்க. நிச்சயமாக விஜய் அதை நினச்சிருக்கவே மாட்டார். ஆக்சுவலாக அதை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது.
நினச்சிருக்கவே மாட்டார். இன்ஃபேக்ட்டு சில பேர் இறந்ததுனால நான் படிக்கிறத வச்சு சொல்கிறேன் உங்கள்கிட்ட, நான் பார்த்ததை வச்சு நான் தனிப்பட்ட முறையில் அவர் எங்கிட்ட இந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கலை. ஆனால் யாராவது ஒரு மரணம் ஆகிட்டாவோ ஒரு விஷயம் நடந்துட்டாவோ அதனுடைய கலக்கம் வந்து கடந்து போயிட முடியாது. 41 பேருங்கிறது விளையாட்டு கிடையாது. ஒரு இலவுக்கு போயிட்டு வந்தேன், போன வாரம் ஒரு தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு வேறு வேலையை பார்த்துட முடியாது. முழுக்க முழுக்க தன்னை நேசித்து தன்னை நம்பி தனக்காகவே கட்சியில் இயங்கி தனக்காகவே மன்றங்களில் இருந்து தன்னை விருப்பப்பட்டு வரக்கூடிய 41 ஜீவன்கள் பறிபோனது வந்து வாழ்க்கை முழுக்க அவருடைய நெஞ்சில் அது சுமந்துக்கிட்டே இருக்கும் அந்த சுமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த வலி வந்து பெரிய வலி, அது வந்து அவர் தீர்க்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த 41 குடும்பங்களுக்கும் விஜய் ஒரு மகனாக இருந்து தான் தீர்க்க முடியாது. ஓகே, நம்ம கொடுக்குற லட்சங்களில் தீராது சார். இப்போ நான் புரியுது, யாராவது ஒரு 1 லட்சம் கொடுத்தேன் அந்த குடும்பத்துக்கு, அதோடு கடந்துருவோம். ஆனால் அத்தனை குடும்பங்களுக்கும் தான் ஒரு மகனாகவே இருக்கணும். நான் இருக்கேம்மா, என்ன பண்ண முடியாது, அதில் எவ்வளோ வலி இருக்கும் அதில். ஸோ நான் அந்த ஏங்கில் தான் நான் எதையுமே திங்க் பண்ணுறேன். இப்போது 6 மாதத்தில் தேர்தல் வருது, சின்ன இடம் கொடுத்தாங்க, நிறைய கூட்டம் வந்துருச்சு. இல்லை இவங்க இடத்த இவங்க இவ்வளோ தான் கேட்டாங்க, அதனால தான் கூட்டம் பெருசாக வந்துருச்சு. காவல்துறை செய்யலை, இல்லை காவல்துறை நிறையா செஞ்சுது, இதனால தான் இப்படி ஆச்சு இப்படின்னு சொல்லி மாறி 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 குறை சொல்வதோ. நான் வந்து எப்படி ஆள் தெரியுமா சாமி, இப்போ எல்லோரும் பார்க்கும்போது இவர் ஏன் வந்தார், முதல்வர் ஏன் வந்தார், இல்லை இவர் ஏன் அந்த டைமுக்கு வந்தார், நம்ம கேள்விகள்லாம் வருதில்ல. அவங்க வரணும்னு நினைக்கிற ஆள் தான் நான். ஏன் வந்தாருன்னு கேட்க வேணாம், வந்துட்டாங்கல்ல. அப்போ அவங்க வராமல் வேறு ஆப்பிரிக்காவில் தான் வருவாங்க, நமக்கு அவங்க தான் வரணும், அவங்க தான் வந்து நமக்கு செய்யணும். ஸோ அது செய்யணும், அது கடமை. அது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்லை. ஈபியில் லைன் போச்சுன்னா லைன் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு பொறுப்பால் அவங்க வரனா அதை வந்து இதை நான் கரெக்டாக இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி தெரிய ஏற்றி பற்ற வச்சு இது மாறி மாறி இப்படி கொட்டிக்கிறது, இந்த அரசியலை தூக்கி இங்கே கொட்டிக்கிறதுங்கிற தன்மை இருக்குல்ல, அதை அறவே நான் ஒரு மனிதனாக அதை நான் கண்டுக்கிறதே இல்லை. மனிதனாகவே அதை எனக்கு அந்த தினமும் எந்திரிச்ச உடனேயே மாறி மாறி பழிச்சொற்கள் போட்டுக்கிறத நான் அதை நேசிக்கவே இல்லை. அந்த ஏரியாவில் இல்லவே இல்லை. என் மனசு அதில் அதை பார்க்குறதே இல்லை. நான் சமீபமாக இந்த இது நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் அதை நான் பார்க்கவே இல்லை. என்னென்னா அந்த 41 குடும்பங்கள், அந்த பிள்ளை பிஞ்சு மனசு, அந்த இறந்த துக்கம், அதை விட இதெல்லாம் எதுவுமே பெருசு கிடையாது. அதை தான் உணர்த்தி பார்க்கணும், அதை தான் உணர்த்தி பார்க்கணும். என்னென்னா இப்போ நான் ஒரு கட்சியை சேர்ந்தவன்னு வச்சுக்கங்களேன் சார், எனக்கு உடனே விஜய் திட்ட தோணும். இல்லை நான் திமுக இருக்கேன்னா விஜய் சாரை திட்ட தோணும். இப்போ விஜய் சார் கட்சியில் நான் இருந்துட்டேன்னா திமுகவை திட்ட தோணும். இப்போ நான் இடையில வேறு ஏதாவது கட்சியாக இருந்தால் சரி யார் இப்போ வரக்கூடாதுன்னு நினச்சனோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேச தோணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்லை. ஆனால் மனிதனாக ஒரு சாதாரண ஆளாக பார்க்கும் பொழுது ஐயோ இவ்வளோ பேர் இறந்துட்டாங்களா, அதுதான் எனக்கு தோணுது. ஸோ இந்த மாறி மாறி இவங்க பேசிக்கிற பேச்சுக்கள் நான் ஒரு நாள் அதை எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ இப்படி பேசுவாங்க, ஒரு 6 மாதம் ஒரு 3 மாதம் கழிச்சு வேற ஒரு பேச்சுக்கள் நடக்கலாம். அரசியல் இந்த பிம்பங்களும் இதுகளும் மாறி மாறி வரலாம். ஸோ அதனால் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், அடுத்த பொதுக்கூட்டம் இது அதிமுகவுக்கு நடக்கலாம் சார், இது திமுகவுக்கு நடக்கலாம். இது வரைக்கும் நடக்கலைங்கிறதெல்லாம் யோசிக்க வேணாம். எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும். அப்போ இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு இனிமேல் பொதுக்கூட்டம் போடும்போது பொதுக்கூட்டமாக மாநாடுக்குன்னா எல்லா மாவட்டத்துலேருந்து வண்டி வரலாம். பொதுக்கூட்டம் போட்டால் அந்த மாவட்டத்துக்குள்ளே தான் வண்டி இருக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை ஒரு ஆக்டை வந்து மிக சரியாக பண்ணணுன்ற. இப்போ நான் பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டம் போடுறேன், அது பொதுக்கூட்டம். கோத்தகிரியிலேருந்து 200 வண்டியை நான் கூட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாண்டிச்சேரியோட அளவு அவ்வளோதான், நான் போடுற இடம் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் சொல்கிறேன். அது கட்டுப்பாடுகள் வந்து எல்லா கட்சிக்கும் பொருத்தமானதுன்னு சொல்ல வரேன். புரியுது, எல்லா கட்சிக்கும் பொருத்தமானது. பட் இந்த வழி வந்து உங்களால் இதுலேருந்து மீண்டு வர முடியுதா? இல்லை, கடக்கவே முடியல. பார்த்தீங்களா, எத்தனையோ மரணங்கள் நம்ம பார்த்துருக்கோம், இது கடக்கவே முடியல. குழந்தைங்களாம் வராது. ஆமாம் சார், ஒரு குழந்தை அதுவும் அதை விடுங்க, அது பேசினாவே பார்க்குறவங்களுக்கு கஷ்டமாயிடும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு மரண ஓலமாக சேச்சி என்னது இப்படி, இந்த அரசியலே வேணுமா அதுக்கு, நமக்கு ஒரு மனிதனாக தோணுமில்ல. ஸோ அதனால் உண்மையாகவே என் மனசு என்ன சொல்லுதுன்னா, அந்த குடும்பங்களுக்கு இரங்கல் சொல்வது, மனசார அது ப்ரே பண்ணிக்கிறது, இதை தான் நம்மளால் செய்ய முடியும். ஆனால் ஃபர்தராக அது நிகழாமல் பார்த்துக்கணும், அதுதான் அது முக்கியமான விஷயம். ஒரு 3 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுடைய படம் ஆமாம் இறுதி முயற்சி, இது கான்ட்ராஸ்டாக என்ன மாதிரி இருக்குன்னா, இதுவே ஒரு சர்க்காசமாக இருக்குது. என்ன எதனால இறுதி முயற்சி? இல்லை நிறைய பேர் இது கேட்கும் போது, என் நண்பர்கள் கூட நான் மூணூரில் பதிவு போடும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போதெல்லாம், தயவுசெய்து டைரக்டர் சொல்லி தலைப்பை மாற்றிடுங்க. என்ன தலைவரே உங்களுக்கு தெரியாதா,
ஏன் நெகட்டிவாகவே இருக்கிறீங்க, ஏன் அது நெகட்டிவான ஒரு டைட்டிலாக இருக்குங்கிறத நிறைய பேர் என்கிட்ட சொல்லியது உண்டு. ஸோ நிறைய நண்பர்கள் கேட்கும் பொழுது என்ன இறுதி முயற்சி கடைசியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு நானும் என்னடா தோற்று போய் கடைசியாக தான்ப்பா ட்ரை, இதுக்கு மேலே எனக்கு லைஃபே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறவங்க பார்க்குறவங்க எண்ணங்கள் அப்படி இருக்கும். ஆனால் நான் இந்த தலைப்பு இந்த கதையை படித்ததுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் பர்ஃபெக்டான டைட்டில் இது, இந்த கதைக்கான ரொம்ப ஆப்டான ஒரு டைட்டில் அது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக டேரக்டர்கிட்ட பேசியிருக்கும்போது அவர் சொல்லிட்டு இருந்தார், அண்ணன் ரஞ்சித் சார் வந்து கதையை கேட்கறது இல்லை, ஐ மீன் எது சொன்னாலும் இல்லை இப்போதைக்கு நான் எது கேட்கறதில்லைன்னு இன்ட்ரெஸ்டே காட்டல. ஏன்னா அவர் தொடர்ந்து ஒரே மாதிரி இது வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்செட் ஆயிருந்தார். அப்புறம் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் தான் உடனே ஓகே சொன்னார். தொடர்ந்து என்ன வில்லன் தாதா இப்படியே கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி தானா? இல்லை கரெக்டு. அது அவர் ஒருவேளை என்னுடைய எண்ணம் என்ன தெரியுமா, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. இப்போ நான் வந்து பசுபதி ராசகாபாளையம் நல்ல ஹிட் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். ஆமாம். ஸோ அந்த 13 வருஷம் 10 வருஷம் 12 வருஷத்துக்கு அப்புறம் இடையில படங்கள் வரல, மலையாள படம் போய் நடித்தேன். அப்புறம் ஒரு படம் இங்கே டைரக்ட் பண்ணுறதா இருந்தது, கொஞ்சம் தாமதமாச்சு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தது, ஒரு 3-4 வருஷம் நானாக தான் நடிச்சிருப்பேன். வேறு நடிகர்கள் தேடி ஓடினதுனால வழக்கம் போல் கால் ஷீட் பிரச்சனை வந்து ஒரு 3-4 வருஷம் தின்றுச்சு என் லைஃப்பில். அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம பண்ணும் பொழுது எனக்கு ஒரு ஆசை. இப்போ நம்ம மறுமலர்ச்சி நடித்தோம், காலங்கள் மாறுது. தர்மா பண்ணோம், ஷபாஸ் பண்ணோம். நான் பண்ண கேரக்டர் பாண்டரூபியிலிருந்து நான் பொறுக்கி நமக்கு அமைஞ்சது, மக்கள்கிட்ட போய் நம்ம பிடிக்கிறது அமைஞ்சது. நான் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டனோ, நல்ல வேஷம் நடித்தா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சார் நான் உண்மையை சொல்கிறேன், நான் வந்து சர்வியலுக்காக சினிமாவுக்கு வரல. அதாவது லாட்டரி டிக்கெட் பிஸ்னஸ், இல்லைன்னா சைக்கிள் கடை, இல்லைன்னா ஏதோ ஒரு பிழைக்கணும் அப்படின்னு சினிமாவுக்கு வரல. நான் பியூராக ஒரு கலை லவ்வர், நான் ஒரு ஆர்ட் லவர். அது நீங்கள் ஹீரோவை நடித்தாலும் ரசிப்பேன், நான் நல்லா ரசிக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த இதில் தான் எனக்கு நல்ல வேஷம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப புனிதமாக நினைக்கிறதுனால தான் இந்த எதிர்பார்ப்பு. வேற எந்த இதுலையும் நான் யார் தெரியுமா அப்படியெல்லாம் இல்லை, அவர் சொன்னதுக்காக சொல்கிறேன். ஓகே. ஏன்னா சில நேரங்களில் வார்த்தைகள் மாறிடும். இப்போ நான் வில்லனில் ஆசை சார், ஒரு கேரக்டர் ஆசை, பழைய ரங்காராவ் சார் பண்ண மாதிரி ஆசை. கதை கேட்கும்போது இருக்கும், ஆனால் அப்படி இருக்காது. ஏதோ வழியே இல்லாமல் போய் சார் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நடித்த மாதிரி ஒரு தோணும் கதையில். அப்போ எனக்கு சரியாக வரல, இண்டஸ்ட்ரிக்கே வரலையா அப்படின்னா அது இல்லை. வேறு கலைஞர்களுக்கு வேறு பரிமாணங்களில் போயிட்டு தான் இருக்குது, ஆனால் எனக்கு சரியாக அமையலை. ஓகே. அப்போ மலையாளத்தில் இடையில இந்த மீன்வெயில் டைம் மலையாளத்தில் பண்ணேன், 4-5 சூப்பர் ஹிட் படம், சில்வர் ஜூப்ளி படம்லாம் நடந்துச்சாங்க, 1 வருஷம்லாம் ஓடின படம் இருக்குது. ஆனால் இங்கே எனக்கு சரியாக அமையலைங்கிறதுனால தான் நான் ஏதாவது ஒரு கதை கேட்டேன்னா ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவேன், சார் சும்மா இந்த ஏதாவது ஃபில்லப் பண்ணுறது ஆர்டிஸ்ட்டு எனக்கு அந்த மாதிரி மைண்ட் இல்லை சார். நான் வந்து பியூராக நான் சினிமாவை நேசிக்கிற ஆள், வெறியோடு இருக்கேன், எனக்கு தீனி போடுற மாதிரி எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு தான் நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு பொறுப்பு ஒன்று இருக்குது இந்த படத்தில். அவர் சொல்லும்போது அக்கறையோடு சொன்னது தான், இப்போ நம்மளை முக்கியமாக வச்சு கதை நாயகனாக ஒரு முதுகெலும்பாக வச்சு நம்மளை ஒரு படம் எடுக்கிறான்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது, நான் தயாரிப்பாளராக இருக்கிறதுனால விநியோகஸ்தரும் பண்ணியிருக்கேன். சினிமாவோட கஷ்டம் என்னென்னு, முதலாளிகளோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அதில் அவரே ப்ரொடியூஸ் பண்ணேன்னு சொன்னார். அப்படிங்கும் பொழுது எனக்கு ஒரு அக்கறை தான் அவர் மேலே. சார் சரி வருமா, ஃப்ரெண்டாக சொல்கிறேன். இப்போது சினிமா வந்து வியாபாரத்தை நோக்கி போகிறது தான் சினிமா. ஸோ அந்த ஏங்கிளில் நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, சரி வருமா, எல்லாம் ஓகேவா அப்படிங்கிறதுக்கு தான் டைம் எடுத்துக்கிட்டேன் அவர்கிட்ட. ஓகே. சரியாக யோசிச்சு பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், பின்னால் எதுவுமே இல்லை சார் நான் சரியாக இருப்பேன். அப்புறம் தான் நான் அந்த கதையவே நான் கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்தாரு. அதை வாங்கி படித்ததுக்கப்புறம் தான் என்னுடைய மைண்ட் டோட்டலாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே. ஏன்னா நான் வந்து அவர் முகத்தில் கதை சொல்லி டேபிளில் தாளம் வாசித்து நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கதை சொல்கிற நண்பர்களும் உண்டு. மனசுக்குள்ளேயே கதையை முழுங்கி வச்சுக்கிட்டு சொல்லும்போது இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனால் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் நல்ல கதைன்னு சொல்லி. அந்த படம் சில்வர் ஜூப்ளி ஆன படங்களும் உண்டு அப்படி. ஸோ அதனால் நம்ம மனிதர்களை வைத்து நான் இடம் போடுறதில்லை. ஆனால் அவருடைய எண்ணங்கள் முழுக்க அந்த புத்தகத்தில் அப்படியே கொட்டி வச்சுருந்தார். அதை நான் படிக்கும்போது ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிட்டேன். ரவிச்சந்திரன் அந்த பாத்திரத்துக்குள்ளேயே என் மனசு அப்படியே போயிடுச்சு. ஸோ சூப்பராக இருக்க, இதை நான் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு அப்புறம் தான் சொன்னேன், சார் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார், ஐ எம் வித் யூ, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் ஆரம்பிச்சது. சார் இப்போது நீங்கள் நடித்த படங்கள் இப்போ நிறைய படங்கள் எனக்கு ஃபேவரட், நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனல் ஃபேவரட்னா எனக்கு சபாஸ் தான் ரொம்ப பிடிக்கும்.
அதில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். அப்புறம் அது நான் சின்ன வயசில் கேடிவியில் பார்த்தும் போதே எனக்கு அது பிடிச்சிருக்கும் போது, நான் வளர்ந்ததுக்கப்புறம் அதை எப்படி யோசிப்பேன்னா, இந்த படத்தில் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கதை சொல்லியிருக்கும் போது எப்படி சொல்லியிருப்பாங்க, பெருசாக அப்படி சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. இப்படி பண்ணுறான் சார், அதுக்கப்புறம் இப்படி பண்ணுறான், அதுக்கப்புறம் இப்படி பண்ணுறான், அவ்வளோ 2 பேரும் மாற்றி ஒரு கேட் அண்ட் மவுஸ் மாதிரியே தான் போயிட்டு இருக்கு. ஆமாம், இதை சொல்லும்போது எப்படி இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு, எப்படி அதை கேட்டு ஓகே சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரியே இது நீங்கள் சூப்பர் விஷயம் என்னன்னா, சுபா சார் வந்து என் மேலே கொஞ்சம் ட்ராவல் ஆவார், ரொம்ப பிடிக்கும். அதுக்கு காரணம் வந்து நினைவிருக்கும் வரைன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து நான் ஒரு ராமராஜன் சார் படம் நடிச்சிட்டு இருக்கேன். அப்போது சார் வந்து அர்ஜென்ட்டாக மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் மீட் பண்ணோம். டேய் ஒரு கேரக்டர்டா யாருமே நடிக்க மாட்டேன்றாங்க, ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்படியா சார்? நான் ஆமாம், ஷூட் போகிறேன், அடுத்த வாரம் ஷூட் போகிறேன். ஆனால் இண்டஸ்ட்ரியில் ஒரு 25 பேர்த்த கிராஸ் பண்ணிட்டேன், யாருமே நடிக்கலான்ட்டாங்க. நீ அந்த கதை கேளு, நடிக்கிறியான்னு சொல்லு, உன் கேரக்டர் மட்டும் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். சரி கேரக்டர்லாம் சொல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். நீ ஒத்துக்கிட்டேன்னா நீ, இல்லைன்னா கடைசிக்கு வேறு வழியெல்லாம் நானே நடிக்கலான் இருக்கேன் அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னா. எய்ட்ஸ் வந்து கேரக்டர் பண்ணுவியான்னு கேட்டார். நான் சொன்னேன் செமையாக இருக்குமே. ஐயோ இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லை. இப்போ நான் எனக்கு ஒரு அதுக்காக போய் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு எப்படி இருப்பாங்கன்னு அப்படி இல்லை, ஒரு வித்தியாசமாக இருக்கும். எனக்கு ஒரு மைண்ட் அப்படி தான் சேலஞ்ச் ஆச்சு. சார் நான் பண்ணுறேன் சார். நான் அப்போ அதிலே சொல்கிறாரு, என்னடா சீரியஸாக யோசிச்சு சொல்லு, யாருமே நடிக்கலான்றாங்க, ஒரு மாதிரி இமேஜ்ன்றாங்க. இமேஜெல்லாம் என்ன சார் இருக்குது, கதைக்குள்ள அந்த பாத்திரம் சூப்பராக இருந்தால் நான் பண்ணிவிடுவேன் சார். அதுக்கப்புறம் தான் கதையாக சொன்னார். போய் நடித்தேன். அந்த சாதாரண கேரக்டர் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர்னால பாராட்டப்பட்ட கேரக்டர் சார். இந்த அது எனக்கே உண்மையாக பிடிச்சி போன ஒரு ரைட். அதனால் சுபாஷ் வந்து என் மேலே ஒரு ட்ராவல் ஆகிட்டே இருப்பார். ஓகே, ஒரு லைன் சொன்னால் கூட நான் ஏதாவது செய்வேன். அது உங்களுக்கு புரியுது இல்லை, என்கிட்ட நடிச்சு காட்டணும் அவசியம் இல்லை. ஏய் இப்படி வரும் அப்படிம்பாரு. சிலது ஐடியா மட்டும் வச்சுருப்பாரு, சிலது அந்த ஸ்பாட்டில் வந்து தான் சொல்லுவார். அவர் மணிவண்ணன் சார்கிட்டலாம் ஒரு நோய் இருக்குது, நடிக்கிறது கஷ்டம். சில பேர் பேப்பரில் எழுதிட்டு இதுதான் கண்டென்ட்டு அப்படின்ட்டு அங்கே வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் திடீர்னு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஜி ஏன்னா அவன் மண்டைக்குள்ள அது இல்லை. இப்படி கை வச்சு காலாட்டிகிட்டு இருக்கிறதுன்னு எழுதியிருப்பார். காலாட்டி கொண்டே கவனித்து கொண்டிருப்பதுன்னு எழுதியிருந்தா, இல்லை நீங்கள் லெக்கு மட்டும் ஆட்டிக்கிட்டே தான் நீங்கள் கேட்குறீங்க. ஓகே சரி, அந்த நேரத்தில் லெக் ஆட்டினா டக்குன்னு கை தூக்கி வைக்கணும்னு தோணும்ல, அதெல்லாம் ஒரு குற்றமா ஓகே அப்படின்னு நம்ம நினைப்போம். சில பேர் எழுதி வச்சதை எடுக்கணும்னு நினைப்பான். சுபாஷ்லாம் அப்படி கிடையாது. என்ன எழுத போகிறேன்னே தெரியாது. அந்த நேரத்துக்கு நெல்லிக்காவை உருட்டி விட்ட மாதிரி பேசுவாங்க. மணிவண்ணன் சார்ட்டு நடிக்கிறது கஷ்டம். போய் நின்றுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நின்றுட்டு மணிவண்ணன் சார்லாம் அப்படியே 2 வரி சொல்லுவார். அதே மாதிரி தான் இவரும் இப்படி பேசு அப்படிமாரு. பேசணுன்னே நல்லா இருக்குல்ல, அப்போ ஒன்று பண்ண அப்படின்ட்டு ஒரு 5 வரி சொல்லுவாங்க. எங்கே சொல்லு அப்படிம்பாங்க. சரி சார் டேக் போயிடலாம். அப்படி டேக் போக போக 2 டைலாக் எக்ஸ்ட்ராவாக அங்கேருந்து சொல்லுவார் வெளியிருந்து. அப்படியே பார்த்து நான் சொல்கிறத கேட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எக்ஸ்ட்ரா சொல்லுவார். அதை கேப்சர் பண்ணணும். ஆனால் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம முகம் மாறவும் கூடாது. அப்படி இம்ப்ரவைஸ் பண்ணுவார். இம்ப்ரவைஸ்னால் பிஃபோர் ஷாட்டு கிடையாது, ஆன் ஷாட். சார் உங்களுக்கு அது புரியுதா? புரியுது. நீங்கள் இப்போ டாக் பேக் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் டிவி யூடியூப்லாம் டாக் பேக் பண்ணுறீங்க, அதை கேட்டுக்க அது ஈஸி. நான் ஆல்ரெடி ஒரு பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும், அவங்களுக்கு ஆப்போசிட் கவுண்டர் ரியாக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் 4 வரி கழிஞ்சோன்னு புது இதை நோட் பண்ணிக்கிறது மைண்டில் வச்சுக்கோன்னு சொல்லி சொல்லுவார். அதை மைண்டில் ஏற்றிட்டு கரெக்டாக அதை முடியும் போது அதையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி ஷபாஸில் ஒரு 70% 80% அப்படி தான். ஓகே, 80% மூவி ஆன் த வேல தான் கிரியேஷனில் சொல்லுவார். ஓகே, கதை இல்லாமல் இல்லை, நம்ம நடிக்க அவருக்கு பிடிச்சி போயிடுது. லவ் பண்ணுறதுன்னு அர்த்தம். என்கிட்ட சொல்லுவார், டேய் என்னமோ தெரில, நீ அது அந்த டைலாக் நீ நடிக்கும் போது எனக்கு எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு தோணுச்சுடா, அது தப்பாக நினச்சிட்டியா அப்படின்னு. சார் லவ் யூ சார். உங்களுக்கு புரியுதில்ல, ஒரு கலைஞனை எனக்கு அந்த மாதிரியான நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த நினைவுகள் போயிடுச்சு. பியூட்டிஃபுல் ஃபிலிம் சாமி, அதெல்லாம் நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்ட்ரானரியான மூவி, திரைக்கதை. ஆமாம், அதனால தான் பெரிய இன்னைக்கு நீங்கள் காலம் கடந்தாலும் அவர் இன்னைக்கு மறைஞ்சிட்டாரு சாரு. இது இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பார். இருந்தாலும் நீங்கள் எத்தனையோ படங்களாக நடித்தாலும் அதை நினைவுபடுத்தி சொல்கிறீங்க பாருங்க. எனக்கு அது ரொம்ப, ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த ஒரு இமேஜ் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு. இப்போ அந்த டைமில் இப்போ இருக்கிற காலகட்டத்திலேயே அந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது அந்த டைமில் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா எப்படி வெறுத்திருப்பாங்க அவங்கள. ஏன்னா ஃப்ரெண்டோட ஒய்ஃப் என்னதான் லவர் எப்படின்னாலும் ஒரு ஃப்ரெண்டோட திட்டுவாங்க சார். தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லா திட்டுவாங்க, பயங்கரமா திட்டுவாங்க. எனக்கு சந்தோஷமாயிடும் திட்டும் போது. இப்போ நிறைய படங்கள் சொல்லலாம். நான் விஜயகாந்த் சார் படத்தில் நடிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ரசிகர்கள் நிறைய இருக்காங்கல்ல, சாருக்கு நிறைய ரசிகர்கள். இப்போ அவருக்கு கலங்கம் வர்ற மாதிரி நான் நடிச்சேன்னா விடுவாங்களா? விட மாட்டேன். இல்லை அவரை நான் திட்டுற மாதிரி தான் விடுவாங்களா? அவரை அடிச்சா விடுவாங்களா? அப்போ எனக்கு கொடுக்கும்போது எனக்கு அதை செஞ்சுட்டு தியேட்டரில் வந்து உட்காந்து படம் பார்க்கும்போது
அவ்வளோ திட்டு வாங்குவேன். ம். ஆனால் அது உங்களுக்கு படத்தில் நமக்கு ப்ளஸ்ஸு, நம்மளை பிடிச்சிருக்கு, நம்மளை நிறைய திட்டுறாங்க, அப்போது டைட்டாக நம்ம நடிச்சிருக்கிறோன்ற ஃபீல் தான் வரும். ஷபாஸில் அப்படி தான். ஷபாஸில் நிறைய லேடிஸு நிறைய பேர்லாம் ஆச்சு, என்ன நீங்கள் இப்படி ஏன் இது நடிக்கிறீங்க, ஏன் ரஞ்சித் நீங்கள் அந்த கேரக்டரே இல்லையே நிஜ வாழ்க்கையில் ஒரு மாதிரி, ஆனால் நீங்கள் அது போய் இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அப்படி இல்லை சாமி, அதில் அந்த வித்தியாசம் பண்ணோம். மறுமலர்ச்சி டோட்டலாக வேற ஒரு கேரக்டர் அமைஞ்சது. இப்போது பாண்டவரூமி பண்ணும்போது அதே தான். இப்போ சேரன் சார் வந்து தங்கச்சியை வெட்ட போகிறீங்க, அப்போ எல்லோரும் சொன்னாங்க, ஐயோ நீ வெட்டினா இது பெரிய பிரச்சனை ஆகிடும், வெறுத்துடுவாங்க, வெட்டினா லவர்ஸ் எப்படி வெட்டுவீங்க, உங்கள் மேலே வெறுப்புணர்ச்சி வரும். அந்த கேரக்டராக ஒரு அண்ணனாக இருந்து வெட்டும்போது தியேட்டரில் கைதட்டினாங்க. தியேட்டரில் கைதட்டினாங்க அந்த சீனுக்கு கைதட்டான். ஓகே. இப்போ கார்த்திக் சார் படம் பண்ணிட்டு ஒரு படம், கண்ணன் ஒரு படம் பண்ணிட்டு நான் மதுரைக்கு போனேன். ஃபஸ்ட்டு ஷாட்டு என் ஃப்ரெண்டோட போய் உட்காந்தனே செருப்பு ஜங்குன்னு எனக்கு காமிச்சுன்னு போய் விழுந்துச்சு. அவன் ஏற்கனவே ஷோ பார்த்துட்டான், ஏன்னா கெட்ட வார்த்தையில் சொல்லி. நான் ரசிச்சுப்பேன், அது உங்களுக்கு புரியுதில்ல? புரியுது. ஏன்னா அவங்க எனக்கு என்மேல் இருக்கிற கோபத்தை விட தான் நேசிக்கிற ஒரு ஆளை, தான் ரசிகன் இருக்கக்கூடிய தான் நேசிக்கிற என் தலைவன் மேலே ஒரு சிறு திருவுப்படும் போது அவனால் தாங்க முடியல. அதை பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும். அது ஸோ அதை சம்பாதிக்கிறது ஹீரோக்களுக்கு கஷ்டம் தானே சாமி. கண்டிப்பாக நான் சொல்கிறது. ஏன்னா ஒரு அப்போது அவங்க தனி மனித ஒழுக்கத்திலேயோ தன்னுடைய படங்கள்லேயோ மக்களுக்கு பிடித்த மாதிரி சிறப்பான பாத்திரங்கள் செய்ததுனால தான் அந்த இடத்த வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. நான் அப்படி அது அங்கே போனாவே எனக்கு பாசிட்டிவ், என்ன திட்டத்தை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டேன். அவர் எப்படி ரசிக்கிறாங்கல்ல, அது அப்படி நம்ம ரோல் மாடலாக அதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி தான் நான் எல்லா படத்தையும் நான் வந்து என்ன நெகட்டிவாக இருந்தாலும் அந்த ஃபீல் தான் நான் யோசிப்பேன் ஃபஸ்ட்டு. இப்போ நடிப்புக்கு நான் தீனி போடுற மாதிரி வெயிட் பண்ணிருக்கேன். எனக்கு நிறைய இடத்துல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அனுப்பிங்க. இப்போ பாண்டவர் பூமி பற்றி பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, நீங்கள் தங்கச்சி வெட்டுற சீனை விட ஜெயிலுக்கெலாம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தங்கச்சி முகத்தை அக்கா பொண்ணுகிட்ட பார்ப்பீங்கல்ல, அதை பார்க்கும்போது அது எப்படி கன்சீவ் பண்ணிட்டு நீங்கள் நடிச்சிங்க? ஏன்னா அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை பார்க்கும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ். ஆமாம் சார், ரொம்ப அது ஆக்சுவலி அது சேரன் சாருக்கு நான் வந்து உண்மையாகவே இந்த நேரம் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து ஒரு நடிகனை முழுசாக நம்புறது இருக்குல்ல, நம்ம பண்ணுவோன்னு தெரியும், இப்போ நம்புறது தான். ஏன்னா அது அவங்களுக்கு நமக்கு ஒரு சீன் நடிச்சுட்டு போகிறோன்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு அவங்க திரைக்கதையில் அது டைரக்டர் தான், நான் தான் டைரக்டர், அவர் மூலமாக ஒரு தீர்வு சொல்ல போகிறார். அப்போ ஃபுல் படம் இத்தனை கோடி செலவு பண்ணி சேரன் சாருக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது, அது ஒரு படம் சொல்ல போகிறோம், சரியாக நம்ம பண்ணால் மட்டும்தான் அவர் ஜெயிக்க முடியும். அதைத்தான் அவர் எதிர்பார்ப்பார். எக்ஸ்கியூஸ் கிடையாது இந்த இடத்துல. 200-500 பேர் நிற்கிறாங்க. தங்கரபச்சான் சார், கிச்சா சார்னு ஒரு 7-8 கேமராமேனு, பிரியன் சார், நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. பெரிய டீம் அது, எல்லா ஆர்டிஸ்ட், ஆல் ஆர்டிஸ்ட்டு, சிங்கிள் டேக்கு, சிங்கிள் ஷாட் அது. ஆக்சுவலாக நான் முன்னாடி அப்போலாம் சிங்கிள் ஷாட்டு, ஜெயிலேருந்து வந்த ஒருத்தர் என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஷாட்டு, எல்லாத்தையும் அழ வைக்கணும், இது பார்க்க வைக்கணுன்ற மாபெரும் பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்பை நம்மளை நம்பி கொடுக்குறதே பெரிய பாக்கியம் தானே. இப்போது என்கிட்ட அவர் சொன்ன ஒரு பெரிய விஷயந்தான், இதில் நான் இவ்வளோ வசனம் வச்சுருக்கேன் என் பேப்பரில், எல்லாம் டைலாக்ஸ் தான், அதை மனப்பாடம் பண்ணிங்கன்னா நீங்கள் நடிக்கிறீங்கன்னு ஆகிடும். நான் இப்போ இந்த டைலாக் தரப்போகிறதில்ல உங்களுக்கு சார். என்ன ஐயோ அப்புறம் எப்படி 100 நாள் நடிச்சிங்கல்ல மாமா, அந்த கிளைமேக்ஸ் மட்டும் படத்தில் கிளைமேக்ஸில் எடுத்தோம். அந்த பாண்டரூமியில் பெரிய சிறப்பம்சம் என்னென்னா, ஃபுல் படம் ஷூட் முடிச்சு கிளைமேக்ஸில் எடுத்தோம். அந்த ஆர்டர் எடுத்தோம். அப்போ அவர் ஒரே வார்த்தை சொன்னார், இவ்வளோ நாள் வாழ்ந்தீங்கல்ல, நீங்கள் உண்மையாக இருந்தீங்களான்னு கேட்டார். என்ன அப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் உண்மையாக சீரியஸாக அந்த கேரக்டர் இருந்திருப்பீங்க தாய் மாமன். ஆமாம், அப்படிப்பட்ட அந்த உண்மையான கேரக்டரு, தன் குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகள்லாம் அவனுக்கு வடுக்கள் தெரியும், வலி தெரியும், அந்த வலியை வசனம் சொல்லியும் சொல்லாமையும் உணர்ச்சியில் மட்டுமே காட்டணுமாமா, இதுதான் கிளைமேக்ஸ், நீ எப்படி பண்ணுறேன்னு நான் பார்க்கணுன்ட்டார். அது எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சிங்கான சந்தோஷம் பாருங்கள். நம்பிக்கை உங்கள் மேலே, நம்பிக்கை, கண்டென்ட் தெரியும். சார் வந்து நல்லா வரணும், விளையாட்டு இருக்கக்கூடாது, எல்லாருமே. அப்போ ராஜகிரண் சார் ஆகட்டும், சந்திரசேகர் அண்ணன் ஆகட்டும், நாங்கள்லாம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ கூட சொல்லுவார், மாமா எடுக்க போகிறேன், நீங்கள் சிரிச்சுட்டே இருக்காதீங்க அப்படிம்பார். தெரியாது எனக்கு, இதுதான் நான் தான் பேச போகிறேன்னு தெரியாது. கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த கிளைமேக்ஸ் என்னோடதுன்னு அவர் சொல்லவும் இல்லை, ஆனால் மனசுக்குள்ளேயே வச்சுருந்துருக்கார். அது மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கிளைமேக்ஸில் சொன்னார். ஸோ உடனே ஒன்று சொன்னார், இந்த சீன் முடியும் போது எனக்கு ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸில் தமிழ்நாடு முழுக்க தியேட்டருக்கு தான் படத்தில் கிளைமேக்ஸில் வருது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடி பேரும் லட்சம் பேரும் என்ன உணர்வை பிரதிபலிப்பாங்களோ அதை நான் இங்கே பார்க்கணுமாமா அப்படின்னார். இது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு, நீங்கள் ரெடினா நாங்கள் ரெடி அப்படின்ட்டார். ஐயோ என்னடா இப்படி ஒரு சோதனையாக இருக்குது அப்படின்ட்டு நான் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துகிட்டு, சரி
இதை ஒத்திகை பார்த்தா நடித்து பார்க்குறது ஆகிடும். ஏன் நம்ம தான் அதில் வாழ்ந்துருக்கோமே, இது ட்ராமா கிடையாது இல்லை ஒத்திகை பார்க்குறதுக்கு. இதில் அந்த நேரத்துக்கு எனக்கு என்ன வருதோ ஃபீல் பண்ணிடுவோன்ட்டு போயிட்டு ரெடி மாமா பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணி அது எல்லா நடிகர்களும் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே அவங்கவுங்க அந்த மௌனத்தை நடிக்கிறவங்கிறது முக்கியம் இல்லை, அதுக்கு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறது இருக்குல்ல. என்னை பார்க்கும்போது ஜெயிலேருந்து நான் வந்து நிற்கிறேன், அது என்ன அவங்க பார்க்குற விதமே, நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்களோ அதுதான் எனக்கு. என்ன என் தம்பியா அப்படின்னு பார்க்குற அந்த பார்வையிலேயே நான் உடஞ்சிடணும். அப்போது நானாக மெயினாக நடித்தேன், ஆனால் என்னை பார்க்குறாங்க பாருங்க, ரியாக்ஷன் பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப முக்கியம் படத்தில். அவங்க எல்லோரும் என்னை பார்த்த விதமே எனக்குள்ள ஒரு நடிப்பை கொண்டு வந்துருச்சு. லென்த்து சீனு அத்தனையும் பெர்ஃபார்ம் பண்ணி முடித்து தங்கச்சியை பார்த்து இது அந்த தாமரை, இது வந்து இது என் தங்கச்சி, இது நான் எப்படி நினைக்கிறதுன்னு சொல்கிற வரைக்கும் முடித்தோடனே ஹோல் அந்த இருக்கிற 200 பேரும் கண்ணில் தண்ணி, எல்லாம் கண்ணில் தண்ணி, ஃபுல் கிளாப்ஸ், சிங்கிள் ஷாட்டு. இதுதான் மாமா, இதுதான் எனக்கு இன்னும் திருப்தி இல்லை. சேரன் சார் திருப்தி ஆக மாட்டார், எனக்கு திருப்தி இல்லை. 1 மோர் போயிடலாம், திருப்பி போகலாம் மாமா, வராது மாமா, அது ஒரு தடவை தான் வரும், இல்லை 1 மோர் பேசுங்க அப்படின்னு எடுத்தார். ஆனால் ஃபஸ்ட்டு நான் நடித்தது தான் வச்சாரா? நடித்தது தான் வச்சார். அதுதான் அந்த ஃபஸ்ட்டு உணர்வு. தியேட்டரில் போயிருக்கும்போது நான் என் கையை பிடிச்சிட்டு கிளைமேக்ஸ் வரும்போது சொல்லுவார், பாருங்கள் அந்த உணர்வு, மக்கள் என்ன ஃபீல். சொன்ன மாதிரி சினிமா அப்படிங்க, ஒரு சினிமாங்கிறது நம்ம பொழுதுபோக்க சும்மா விளையாட்டாக நினைக்கிறோம். ஆன்லைன் பண்ணுறதுங்கிறது அது உங்களை ஆழமாக கொன்றும் உணர்வை. அது நல்லதாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நட்புக்காகட்டும், அம்மா பாசத்துக்காகட்டும், ஒரு குடும்ப உறவுகளுக்காக ஒருத்தன் கஷ்டப்படுறாங்கிறதாகட்டும், அதை நீங்கள் உண்மையாக ஆழமாக செஞ்சீங்கன்னா அவன் ஆழமாக அழுவான். ஏன்னா ஒருத்தர் அவ்வளோ வழிகளை சந்தித்து வந்திருக்காங்கல்ல. அதை நாங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது அத்தனை பேரும் விசிம்பிள் சத்தம், அத்தனை பேர் அந்த ஒரு அப்படி இருந்தது. சொந்த தங்கச்சியை வெட்டும்போது கைதட்டினேன், அப்போ இந்த தங்கச்சியை கட்டிக்கன்னு சொல்லும்போது வேணான்னு சொல்கிறதுக்கும் கைதட்டான். வேணாம், அவங்க கூட தான் சேரணும், எங்கூட சேரக்கூடாது, அதுக்கும் ஃபுல் கிளாப்ஸ். ஸோ இப்போ மனுஷன் இந்த உணர்வு இருக்குது பாருங்க. நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, மனித உணர்வு ரொம்ப அழகானது சாமி. வி ஆர் ஆல் ஹியூமன். நமக்குள்ள தாயுள்ளம், நிறைய தாயுள்ளம் படைத்தவன் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ சிறந்தான ஒரு படத்தை கொடுத்தா போதும், நல்ல படமாக தான் மக்கள் ஏற்றுக்குவான். அதெல்லாம் பாடல்களுமே பெரிய உதாரணம். பாதி பேர் சொன்னாங்க கதை ஸ்லோவாக இருக்குது, இது எப்படி போகும், ரொம்ப ஸ்லோ. அது சினிமாவை பார்த்து சினிமா பண்ணுற கலைஞர்கள் சொல்கிறது. 3வது சீன் ஃபைட்டு, 4 ரீலில் ஃபாட்டு, அப்புறம் ஃபைட்டு, காமெடி, இந்த நடுவில் ஒரு சொருகல், இதெல்லாம் இந்த இட்லி கடையில் கரெக்டாக அந்த ரெடிமேடாக செய்வாங்கல்ல, ரெடிமிக்ஸ், அந்த சினிமாக்காரங்களுக்கு இது ஒத்து வராது. ஆனால் ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை மக்களுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள். ஸோ எனக்கு இன்னும் பெரிய ப்ரௌடு தான் அந்த படம் நான் நடித்தது. சார் இப்போ லைஃப்பும் சரி, சினிமாவும் சரி, மக்களும் சரி, இப்போ நிறைய மாறிட்டாங்க. சோஷியல் மீடியா இந்த விஷயங்கள்லாம் வந்துச்சு. சோஷியல் மீடியாவில் ரஞ்சித் அவர்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருப்பார்? பரவாயில்லாமல் இருப்பேன் சார், பெருசான இல்லை, இருப்பேன். அதாவது இது ஒரு வேலையாக செய்கிறதுன்னு இல்லை. இப்போ சோஷியல் மீடியாவில் இப்போ அது இப்போ சில பேர்லாம் இப்போ நிறைய பேர் இது ப்ரொஃபஷனாகவே பண்ணுறாங்கல்ல. ஆமாம், யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ப்ரொஃபஷனாக இருக்காங்க. அப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச நடிகர்லாம் ஒரு 6 அட்மின் வச்சுருக்காங்க. ஐடி கம்பெனி மாதிரியே இருக்கும். நான் போனாவே சொல்லுவேன், காலை வணக்கம், மாலை வணக்கம், இரவு வணக்கம், ஆழ்ந்த இரங்கல் வருத்தத்தை தெரிவித்து கொள்கிறேன். இல்லை சாரி, நண்பர் கூட பார்ப்பாரு, ஏன்னா இந்த வீடியோ அவருக்கு நான் ஷேர் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. சிரிப்பார். ஆனால் ஏன் அப்படின்னு. அவர்கிட்ட எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் இருக்குது, யாரும் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக உடனுக்குடனே ஆளுகளை இதை வச்சு பண்ணிடுவார். எங்கே போனாலும் கேமராமேனுடைய இறங்குறது, ஒரு காரில் போய் இறங்கிட்டாவே ஒரு 4-5 பேர்த்தோடையே அது ப்ரொஃபஷனாகவே இருப்பாங்க. ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும், அவங்க ஃபேக்ட்ரி மாதிரி. வாழ்க்கையில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும்ல சார். நான் ரொம்ப வீக் சார். இந்த செல்ஃபோன் வாங்கி இப்போ ஒரு 5 மாதம் ஆச்சு சார். நான் 2 ஃபோட்டோ ஒரு 5 ஃபோட்டோ எடுத்திருப்பேன் சார். உங்களுக்கு புரியுதா? நான் நடித்தா கூட மானிட்டில் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் உண்மையை சொல்கிறேன். இப்போ நான் நடிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன், இப்போ மானிட்டெலாம் இருக்குன்னா உட்காந்து சில பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தன்னை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அந்த பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன எனக்கு அது அப்படி இருந்து அது தோணலை. நான் மானிட்டெலாம் பார்க்கவே மாட்டேன். நடிக்கும்போது கூட டைரெக்டாக தான் பார்ப்பாங்க. ரெடி சார், டேக் போயிடலாம் சார், முடிச்சேன் ஜி, சூப்பராக இருக்குமாங்க, விட்டுருங்க. எனக்கு இன்னும் பார்த்தானா குறையாயிடும். எனக்கு என் பிரச்சனை உங்களுக்கு புரியுதா? புரியுது. நான் நல்லா நடிச்சேன்னு பார்த்தா இல்லை மாமா, இன்னொரு போகலாமோ, சரி இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துடும். அப்படியே நான் பார்க்காமலாம் போயிடுவேன். அதனால் பெரிய ஏதாவது ஒரு மக்கள்கிட்ட ஏதாவது ஒன்று டச் வச்சுக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒன்று அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கிறது எனக்கு இன்னும் அந்த மாதிரியெல்லாம் யோசிச்சது கிடையாது. ஓகே, இருப்பேன். ஏதாவது மனசுக்கு தோணுச்சுன்னா சில நேரங்களில் ஒரு பதிவு போடுறது, இல்லை ஏதாவது ஒரு எளிமையாக இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவில் நான் ஆக்டிவ் இல்லை. பார்ப்பீங்க, ஆனால் விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பீங்க. எனக்கு நண்பர்கள் இருக்காங்க சார். இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கேன். இந்த முகநூலில் வந்து கிட்டத்தட்ட 6 மாநாடு, நீங்கள் முகநூலில் என்னோட நண்பர்கள்லாம் சேர்ந்து தூத்துக்குடி, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி வரைக்கும் இந்த கொரோனா டைம் மட்டும் போடலை.
கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக நிறைய 3 நண்பர்கள் மாநாடு, ஒரு மண்டபம் பிடிப்போம், எல்லோரும் சேருவோம். அங்கே நடிகன்னு நான் போனதே கிடையாது. அங்கே 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, ஆட்டோ டிரைவர்ஸ் வருவாங்க, கலெக்டர் வந்து எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். அங்கே முகம் அகம் தெரியாத யாருமே அங்கே நம்ம வந்து எல்லாம் ஒரு இடத்துல சங்கமிக்கும் போது அங்கே நீ யார் நான் யாருங்கிறது கேள்விக்கே இடம் இல்லை. நண்பன்னா நண்பன் தான். ஸோ அப்படி என் கூட பயணிக்கிறவங்க இருக்காங்க. இப்போவும் டச்சிலே இருப்பேன். எனக்கு ஏதாவது நல்லது கெட்டதுன்னா சொல்கிறது, அவங்க உறவுகளுக்கு போகிறது வர்றது, அந்த மாதிரி முகநூல் நண்பர்கள் எனக்குள்ள எப்பவுமே ஒரு பக்கபலமாக இருப்பாங்க. ஓகே, இப்போ இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. அண்ட் இந்த இறுதி முயற்சி திரைப்படம் அக்டோபர் 10 மிகப்பெரிய வரவேற்பு பெறணும்னு சொல்லிட்டு சினி உலகம் சார் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். Celebrate this festive season with Adyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders.